गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भज गुरुनैव सगास्मि नमो गुरवे न गुरोः परमं शिशुरस्मि गुरोः अधिरस्ति गुरौ मम पाहि गुरो श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम् पीताम्बरम् करविराजितचङ्गचक्रकौमोदकी सरसिजम् करुणासमुद्रम् राधासखायमतिसुन्दरमन्दहासम् पातालयेशमनिशम् हृदि भावयामि। 13வது தசகம். தசகம் 11ல ஹிரண்யாக்ஷன் எப்படி அவதரிச்சான்னு பார்த்தோம். எப்படி பூமிய தேவிய ஒளிச்சு வச்சுண்டான்னு பார்த்தோம். தசகம் 12ல வராக அவதாரம் எடுத்தார் பகவான். பூமி தேவிய எப்படி குறைப்பல்லால தூக்கிண்டு வந்தார் அப்படின்னு அதுல சொன்னதையெல்லாம் வராக அவதாரத்தையும் அவர் பூமி தேவிய எப்படி போய் கீழ பாதாள லோகத்துல எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவளை எப்படி தூக்கிண்டு வந்தார் மேல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்படி ஈஸியா தூக்கிண்டு வந்துட முடியுமா? அப்ப அந்த இரண்யாக்ஷன் தடுத்திருக்க மாட்டானா? அவன்தான் தனக்கு சமமா போர் பண்றதுக்கு யாராவது இருக்காளான்னு தேடிட்டே இருந்தானே. வருணன் வேற வழிகாட்டினா, நாரதர் வேற வழிகாட்டினார். 2 பேரும் நான் உனக்கு சரியான ஆள் யாரு அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் சொல்லிட்டாரே. அப்போ நீ கிடைச்ச உடனே அவன் குஷி ஆயிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரிக்கு ஒரு கொஸ்டின். அவன் எப்படி குஷி ஆயிடுவான்? கூட சண்டை போட அவன் வந்தான், நீ எப்படி அவனை வதம் பண்ணேங்கிறது தான் நான் சொல்ல போறேன் இந்த 13வது தசகத்துலங்கிறார். யார்கிட்ட? 13வது நாள் காத்தால உட்கார்ந்துட்டார். நமஸ்கார மண்டபத்துல உட்காந்து எட்டி பார்த்து பேசுறார். பேசிட்டு வராக அவதாரம் எடுத்து நீ தூக்கின்னு வந்துட்ட, ஆனா அவன் சும்மா இருப்பானா? ஒன்னதானே அவன் தேடிட்டு இருந்தான். பாரு, நீ எப்படி வதம் பண்ணேங்கிறத நான் சொல்ல போறேன் இதுல அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல் ஸ்லோகம். ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத பவதன்வேஷண பரம் சரந்தம் சாம்பர்த்தே பயசி நிஜ ஜங்கா பரிமிதே பவத் பக்தோ கத்வா கபடபடுதீர் நாரத முனிஹி சனைரூச்சே நந்தன் தனுஜமவிநிந்தம் ஸ்தவ பலம். ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத. வரதா அப்படின்னு தான் முதல்ல கூப்பிடுறார். வரதா அப்படின்னா வரம் தருபவனே குருவாயூரப்பான்னு அர்த்தம். வரம் தருபவனே குருவாயூரப்பா. தாவத்து அப்படின்னா அதுக்கு அப்புறம். தாவத்து அதுக்கப்புறம் எதுக்கப்புறம்? அதாவது பூமி தேவியை மீட்டுண்டு வராக பெருமானாக வெளியில தோன்றியதுக்கு அப்புறம் ஹிரண்யாக்ஷன். ஹிரண்யாக்ஷம் ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அந்த அசுரன் பவத் அன்வேஷண பரம் ஒன்ன தேடிண்டே இருந்தான். எப்படி தேடிட்டு இருந்தான்? துவேஷத்தோட. யாரவன் எங்க இருக்கான்னுட்டு. ஒரு பக்தனாகப்பட்டவன் பெருமாளை தேடும் பொழுது பக்தியோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தேடுவான். ஆனா இவன் எப்படி? துவேஷத்தோட தேடினான். அப்படி தேடுறான் குருவாயூரப்பா. அவன் முகத்தை பார்க்கும் போதே தெரியுது ஒன்னு அவன் எப்படி தேடுறான் அப்படிங்கிறது அவனை பார்க்கும் போதே தெரிஞ்சுது. நிஜ சங்கா பரிமிகே. அதுவும் எப்படி தேடுறான் அப்படின்னாக்க நிஜ ஜங்கா பரிமிதே. முழங்கால் அளவு தண்ணி இருக்கான். இதுல தண்ணி கீழே இருந்து பூமியை எடுத்துன்னு வராரு இல்ல, ஜலம் தானே பூரா. அந்த ஜலத்துல மேல வந்துட்டார் இவர். இவனுக்கு அவ்வளோ பெரிய ஆக்கிருதி இருக்கு. முழங்கால் வரைக்கும் ஜலம் இருக்கு. அந்த ஜலத்துல முழங்கால் அளவு தண்ணியில உள்ள அந்த பிரளய கடல்ல அந்த ஜலத்துல சம்பர்த்தம் பயசி, அந்த தண்ணிக்குள்ள பயசின்னா அந்த ஜலத்துல சரந்தம்
சரந்தம்னா அலையிறது. இங்கேயும் அங்கேயும் அலையறான். அலைஞ்சிருந்து நீ எங்க இருக்க, நீ எங்க இருக்கன்னு உன்னை தேடுறான் குருவாயிரப்பா. அவன் உடம்ப பார்த்தா, அவன் அலையறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு. பவத் பக்தோ கத்வா கபட படுதீஹி நாரத முனிஹி. பவத் பக்த, உன்னுடைய பக்தனான. அப்ப யார் அங்க வரா? அப்ப நீ அவன் அலைஞ்சுட்டு இருக்கான். அந்த டைம் அங்க யார் வரா அப்படின்னா உன்னுடைய பக்தனான நாரத முனிகி. நாரதன் அங்க வரா. எப்பேற்பட்டவர் அவர்? கபடப்பட்டு தீஹி. அவர் யாரு? தீயவர்களை எல்லாம் நைசா பேசி, கெட்டவாள் எல்லாம் நைசா பேசி ரொம்ப சாமர்த்தியமாக அவர்களை தன் கைக்குள் போட்டுக் கொள்ளக்கூடிய ஞானம் கொண்டவரான நாரதர்ங்கிறார் பட்டத்தில். தான் கை அதனால் அது அந்த கபட படு தீகின்ற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் உள்ளடக்கியது. அது ரொம்ப சாமர்த்தியமா ரொம்ப நைசா பேசி அவளையெல்லாம் தன் கைக்குள்ள போட்டுக்க கூடிய ஒரு ஞானம் கொண்டவர் அந்த நாரத முனிவர். கத்வா, சென்றார். எங்க எங்கே நாராயணன், எங்கே நாராயணன் ஒருத்தன் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானே இந்த ஹிரண்யாக்ஷன். அந்த ஹிரண்யாக்ஷனிடம் ஷனைஹி, அந்த ஹிரண்யாக்ஷனிடம் ஷனைஹி, ஷனைஹி ஊச்சே, ஷனை ரூச்சே அப்படின்னு இருக்கும் அந்த வார்த்தை. அந்த ராவ விசர்க்கம் பிளஸ் ஊன்னு பிரிச்சோம்னா ஷனைஹி ஊச்சே அப்படின்னு பிரிக்கலாம். ஷனைஹின்னா மெதுவான குரல்ல. அவன் அங்க அலைஞ்சிண்டு கர்ஜிச்சுட்டு இருக்கான். ஆனா இவர் மெதுவா நாரதர் அவங்கிட்ட போய் மெதுவான குரல்ல ஊச்சே பேசினார். அவங்கிட்ட போய் மெதுவா பேசுறாராம். அவனை எப்படி கூப்பிடுறார், எப்படி சொன்ன, என்ன பேசுறாரு அவங்கிட்ட போய்? நந்தன் அப்படின்னு பேசுறார். அப்படின்னா என்னன்னா நன்னா புகழ்ந்தார் அவனை. இப்ப அவனை தான் கைக்குள்ள போட்டுக்கணும். இப்ப தான் கைக்குள்ள போட்டுக்கணும்னா அவனை வந்து அவனுக்கு பிடிக்கிற மாதிரி பேசணும். அதனால அவனை நன்னா புகழ்ந்து பேசினார். அடடடா, உன்னை போல இந்த உலகத்துல கெட்டிக்காரா யாராவது இருக்காளோ, சாமர்த்தியசாலி எவனாவது உண்டா அப்படின்லாம் பலவித வார்த்தைகளை போட்டு அவனை குஷிப்படுத்துறார். பின்னாடி தவ பலம், உன்னுடைய பலத்தை, உன்னுடைய பலத்தை, தவ பலம் யார்? குருவாயிரப்பா, உன்னுடைய பலத்தை நிந்தன், கூடவே நிந்தன பண்றார் நாரதர். யார்கிட்ட? அவங்கிட்ட, அந்த ஹிரண்யாக்ஷன்ட்ட. முதல்ல அவங்கிட்ட போய் உன்ன மாதிரி சாமர்த்தியசாலி இந்த உலகத்துல யாராவது உண்டா, உன்ன மாதிரி கெட்டிக்காரா யாராவது உண்டா, உன்ன மாதிரி ஒரு பலசாலி யாராவது உண்டா அப்படின்லாம் அவனை பத்தி பேசி புகழ்ந்துட்டு, கூடவே அவன் அலைஞ்சிட்டு இருக்கானே எங்கே எங்கே அவன் எங்கே அவன்னு சொல்லிட்டு ஒன்ன அவங்கிட்ட போய் நிந்தனை பண்ணினார். ஏன்? அதனாலதான் பட்டத்திரி முன்னாடியே ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், கபடப்பட்டு தீஹி நாரத முனிகின்னு. நாரதரை கபடதாரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். இப்ப குருவாயிரப்பா, உனக்கு தெரியாதா நாரதர் போய் எப்படியா எப்பவாவது ஒன்ன நிந்தனை பண்ணி பேசுவாரா குருவாயிரப்பா? அப்படி எல்லாம் பேச மாட்டார் அவர். அவருக்கு தெரியாதா என்ன? அவன் அழியணும், இவனுக்கு கர்வத்தை மேல மேல அதிகமாக்கணுமே. யாரால முடியும் அந்த மாதிரி ஆக்கிறதுக்கு? தேவராகட்டும் அசுரராகட்டும் யாரா இருந்தாலுமே எல்லார்கிட்டையும் சகஜமா பழகிறது நாரதர் ஒருத்தர் தான். நாரதர் வந்தாதான் ரெண்டு பேருமே வரவேற்று உபசரிப்பா. அசுரனா இருந்தாலும் சரி, தேவனா இருந்தாலும் சரி. அப்படி ரெண்டு பேருக்குமே ஒரு மீடியேட்டர் மாதிரி அவரு எல்லா ரெண்டு பேர்கிட்டயுமே நல்லா பழகுவார். அப்ப கூட விளையாட்டுக்கு கூட குருவாயிரப்பா அவரு விளையாட்டுக்கு கூட ஒன்னு நிந்தனை பண்ண மாட்டார். யாரு? நாரதருக்கு பட்டத்திரி பரிஞ்சின்னு பேசுறாராம். குருவாயிரப்பனுக்கு தெரியாதா நாரதரை பத்தி? பட்டத்திரி எப்படி பரிஞ்சின்னு பேசுறாரு பாருங்க குருவாயிரப்பா. அவர் அப்ப கூட ஒன்னை எதுவுமே சொல்லல, விளையாட்டுக்கு கூட ஒன்னை எதுவும் சொல்லல குருவாயிரப்பா. உன்னுடைய தவ பலம், உன்னுடைய பலத்தை பத்தித்தான் பரிகாசமா அவங்கிட்ட பேசினாரு. உன்னுடைய ஒன்னும் சொல்லல, உன்னுடைய பலத்தை பத்தித்தான் பரிகாசமாக பேசினார்னு முதல் ஸ்லோகத்துல சொல்றார். அந்த ஹிரண்யாக்ஷன் ஆனவன் பூமி தேவியை தூக்கிண்டு வந்ததே பார்க்கிறான், எங்க இருக்கான்னு தேடிட்டு வரான். அப்போ நாரதர் என்ன பண்றார்? கபட குனியான அந்த நாரதர் ரொம்ப சாமர்த்தியமாக அவங்கிட்ட போய் பேசுறார். மெதுவா பேசி, உன்னை விட புத்திசாலி இந்த உலகத்துல யாராவது உண்டா அப்படின்லாம் புகழ்ந்து பேசி, அதே சமயம் குருவாயூரப்பனை இகழ்ந்து அவனிடம் பேசி, அவனுடைய கர்வத்தை மேல மேல வசத்தினால்தான் அவனுடைய வதம் நடக்கும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் குருவாயூரப்பனின் பலத்தை நிந்தனை செய்வதாக இந்த முதல் ஸ்லோகத்தில் பட்டத்திரி காண்பித்திருக்கிறார். இரண்டாவது ஸ்லோகம், சமாயாவி விஷ்ணுர்ஹரதி பவதீயாம் வசுவதி பிரபோ கஷ்டம்
किमिदमिति तेनाभिगतितः नदन् क्वासौ क्वासविधि समुनिना दर्शितपतः भवन्तम् सम्प्रपत् धरणिधर बुद्ध्यन्दमुदकात्. இந்த பூமி எங்கன்னு பார்த்தாயா? இப்ப இந்த பூமி எங்க இருக்கு? இதுலதான் நாரதர் ஹிரண்யாக்ஷன் கிட்ட, ஏன்பா பூமிய ஒளிச்சு வச்சியே, அந்த பூமி எங்கன்னு நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. நீ பூமியை கொண்டு ஒளிச்சு வச்சுட்ட, இப்ப அந்த பூமி எங்க இருக்கா, பத்திரமா இருக்கா அப்படின்னு போய் நீ செக் பண்ணியா? ஏன்னா இந்த அசுரனுக்கு பூமிய பகவான் வராக அவதாரம் எடுத்து தூக்கின்னு வந்தது தெரியாது. அதனால இப்ப நாரதர் மெதுவா போய், நீ எடுத்துட்டு வந்தியா, எங்க இருக்கு, அத போய் செக் பண்ணியா, இருக்காளா, அவ பத்திரமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். சமாயாவி விஷ்ணுஹு, இந்த விஷ்ணு இருக்கானே அவன் பெரிய மாயாவி. யாரு? நாரதர் பேசுறாரு இல்லையா இப்ப அசுரன் கிட்ட, சொல்றார், இந்த விஷ்ணு இருக்கானே அவன் சாதாரணமானவன் நினைக்காதே, அவன் பெரிய மாயாவி. ஆண்டாள் நாச்சியாரும் அதே தானே சொல்றா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை சொன்னாளா இல்லையா திருப்பாவையில? அதேதான், எல்லாருமே மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், அப்பேற்பட்டவன் அவன். அந்த மாயன் அவரை அதே வார்த்தையை போட்டுதான் இங்க நாரதர் இவங்கிட்ட சொல்றார், யோகம மாயாவி, எல்லையில்லாத சக்தி அவனுக்கு. பவதியாம் வசுமதி, உடனே அவனை கலக்கிறார். எப்படி? எல்லையில்லாத சக்தியால பவதியாம் நாரதர் எப்படி களங்கம் பண்றார் அப்படின்னா பாருங்க, உன்னோட பூமியேங்கிறாரு. பவதியாம் வசுமதி, யாரோட பூமி? ஹிரண்யாக்ஷனோட பூமியா அது. அபகர்ஷி உள்ள வச்சுட்டு இருக்கானோ இல்லையோ, அதனால உன்னோட பூமியை, வசுமதினா பூமிக்கு பேர், பூமி, உன்னோட பூமியை அவன் கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டான்னு சாதாரணமா கூட சொல்லல, கொண்டு போயிட்டான் நாராயணங்கிறாரு. கொண்டு போயிட்டான்னு சாதாரணமாக சொல்ல, ஹரதிங்கிறாரு. ஹரதினா திருடிண்டு போயிட்டான்னு இருக்கும். அங்க பாரு, உன்னோட பூமிய அவன் திருடிண்டு போயிட்டான். திருடிண்டு போறதோட இல்ல, பிரபோ, என் பிரபு. யார பிரபோன்னு கூப்பிடுறாரு நாரதர்? இப்போ இவ்வளவு நாள் நாராயணனை கூப்பிட்டு இருந்தவர் இப்ப ஹிரண்யாக்ஷன் பேசிட்டு இருக்கிறதுனால பிரபோன்னு ஹிரண்யாக்ஷனை கூப்பிடுறாரு. என் பிரபுவே ஹிரண்யாக்ஷா அப்படின்னு கூப்பிடுறாரு. எப்படி நாரதர் எப்படி பேசுறாரு பாருங்க. நீதானே பிரபுன்னு முகஸ்துதி பாடணுங்கிறதுக்காக அந்த அசுரனை நாரதர்ட்ட பிரபோன்னு கூப்பிடுறாரே, அவனை முகஸ்துதி பாடி அவனை உசுப்பேத்துறதுக்காக பிரபோ, ஏ பிரபோ, கஷ்டம் கஷ்டம்ங்கிறார். பிரபோ கஷ்டம் கஷ்டம், அச்சுச்சோ கஷ்டம் வந்துடுத்து, இது என்னடா கஷ்டம் பிரபோ, உன்னுடைய பூமியை நாராயணன் திருடிட்டு போயிட்டானே, கஷ்டம் கஷ்டம், கிமிதமிதி தேனாவி கதிதக இதி தேனக என்று நாரதர் அந்த ஹிரண்யாக்ஷனிடம் அபிகதிதக சொன்னார். உடனே அவனுக்கு என்ன வந்தது? கோபம். சும்மா இருப்பானா? சும்மா இருந்தாலே அவனால சும்மா இருக்க முடியல. எங்க இருக்கான்னு அலைஞ்சுட்டே இருந்து பூமியே புடிச்சு உள்ள வச்சுட்டான். அப்படி இருக்கவன் திருடிண்டு போயிட்டான்னு சொன்னோடனே அப்ப அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அப்போ அவன் சும்மா இருப்பானா? அவன் உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் தலைக்கு மேல ஏறுறது. வா அசவு காசவுன்னு கேட்கலாம். எங்க அவன் கோசவுனா எங்க அவன் இதி நதன், இதி நக அப்படின்னு, நதன் நக அப்படின்னு கர்ஜிக்கிறான். கர்ஜிச்சுண்டு சஹ முனினா, கர்ஜிச்சுண்டு ச முனினா தர்ஷித பதக, எங்க குவாசா இதிச முனினா நதன் இப்படின்னு கர்ஜித்து கொண்டு குவாசவு எங்க அவன் கேட்டு கர்ஜிச்சுண்டு இருக்கிற அந்த ஹிரண்யாக்ஷனுக்கு தர்ஷித முனினா, அந்த முனிவர் யாரு இந்த இடத்துல? நாரதர் என்ன பண்றார்? தர்ஷித பதகா காட்டுறார். அவரே என்ன பண்றார்? கூட்டின்னு போய், கவலைப்படாத நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதரால் வழி காண்பிக்கப்பட்டான். நாரதர் வழி காட்டுறார். யாருக்கு? ஹிரண்யாக்ஷனுக்கு. ஹிரண்யாக்ஷனுக்கு இதோ இங்க இருக்கான் பார், நாராயணன் திருடின்னு போயிட்டான் பார் பூமிய, அத பார் வராக அவதாரம் எடுத்து தூக்கின்னு வந்திருக்கான் பாருன்னு சொல்லி பவந்தம், பின்னர் அவன் உன்னை எப்படி உடனே காமிச்ச உடனே கிடுகிடுன்னு ஹிரண்யாக்ஷன் கிட்ட கொண்டிருக்கான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? நாரதர் ஒரு ஆச்சாரியன், குரு காண்பிக்கலன்னா அவனுக்கு எதுவுமே தெரிய போறதில்லை. ஒரு குரு வழி காண்பித்தாலே ஒழிய பகவானை நீ அடைய முடியாது, பகவானை நீ பார்க்க முடியாதுங்கிறது ஒரு லெசன், இன்ஃபர்மேஷன். நமக்கு ஒரு லெசன். ஒரு குரு வழிகாட்டினால் மட்டுமே நான் பகவானை அடைய முடியும்.
அப்படி இந்த முனிவர் அவனுக்கு வழிகாட்டினான். இவன் உன்னை அடைஞ்சுட்டானே குருவாயிரப்பா, அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த குரு வழிகாட்டின்னு இருக்க காட்டுறார். இவன் உங்ககிட்ட வந்துட்டான், அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பவந்தம் சம்பிராப தரணிதரம். அப்ப நீ தரணிதரம், தரணினா பூமி, அந்த தரம்னா பூமியை சுமந்து கொண்டு, உத்தியந்தம், உத்தியந்தம்னா மேல, உத்தியந்தம் நீ என்ன பண்ண? பூமியை சுமந்துண்டு மேல எழுந்து, உதகாத் அந்த தண்ணீர்ல இருந்து மேல எழுந்த பாரு. அடடா அடடா, அந்த காட்சி யாருக்கு கிடைக்கும் குருவாயிரப்பா? அந்த காட்சி யாருக்கு கிடைக்கும்? திருக்குடைந்தையில ஆதிவராகரா, ஸ்ரீமுஷ்ணத்திலையும் போனீங்கன்னா வராகர், இங்க நித்திய கல்யாண பெருமாள் திருவிடைந்தையில போனா எல்லாமே வராக ரூபம் தான். ஆனா இதுக்கெல்லாம் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் அவதாரம் எடுத்து எல்லாத்தையும் முடித்த பிறகு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இந்த இடத்துல எல்லாம் சுயம்புவா வந்தது அப்படின்லாம் ஸ்ரீமுஷ்ணம் எல்லாம் எல்லாமே சொல்லப்படுகிறது தான். அந்த இடமெல்லாம் அவதாரம் எடுத்து அவளுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சப்புறம் வந்தது. ஆனா இந்த இடத்தில் அவதாரம் எடுக்கும் பொழுதே அந்த பூமியில் இருந்து எதிர்க்க நின்ன காட்சி இருக்கே, அடடா அடடா குருவாயிரப்பா, யாருக்கு கிடைக்கும் இது? ஆனா இதெல்லாம் இவனுக்கு மட்டும் பூமியை சுமந்து நீ தண்ணியிலேருந்து வர காட்சி இவனுக்கு கிடைக்கிறதே, இந்த அசுரனுக்கு என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் குருவாயிரப்பா. அவன் அதை புரிஞ்சுட்டானா? ஒன்னதான் பாக்குறோன்னு அவனுக்கு தெரிஞ்சுதா குருவாயிரப்பா? அவன் ரசிச்சானா? அவன் அதை உணர்ந்தானா? அவனுக்கு அதுதான் தெரியலையே, அவன் புத்தி வேலையே செய்யலையா, அவன் வெறுப்போடனா அவனை பாக்குறான் குருவாயிரப்பான்னு இவர் வருத்தப்பட்டார். அப்ப இதுல இரண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? அந்த மாயாவியான விஷ்ணு, அவன் மாயாவி, அவன் தூக்கிட்டு போயிட்டான். இங்க பார், உன்னுடைய இது இருக்கான்னு போய் பாரு, நீ எடுத்து வந்திய பூமி இருக்கான்னு பாரு. அவன் மாயாவி, அவன் என்னவனா பண்ணுவான், உன்னுடைய பூமியை அவன் திருடிட்டு போயிட்டான். சொன்னவனே இவன் கோபப்பட்டு குதிக்க, வா நான் அவனுக்கு வழி காட்டுறேன்னு சொல்லி நாரதர் பூமி இருக்கும் இடத்தை வராக அவதாரமாக பகவான் பூமியை சுமந்து கொண்டு வந்ததை காண்பிக்க அங்க போறான். அங்க எப்படி ஒரு காட்சி கிடைக்கிறது அப்படின்னா, இந்த பூமியை சுமந்து கொண்டு தண்ணிக்கு மேல எழுந்து அப்படியே வராக அவதாரமாக பகவான் அங்கு காட்சி கொடுக்கிறான். அந்த காட்சியை பார்த்த பட்டத்திரி மெய்மறந்து செலுத்தி, இப்படி ஒரு காட்சி இந்த அசுரனுக்கு கிடைக்கிறதே, இதை அனுபவிக்க தெரியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறார். மூணாவது ஸ்லோகம். அகோ ஆரண்யோயம் மிருக இதிஹசந்தம் பகுதரைஹி துருக்தைர்வேத்யாந்தம் திதிசுதமவஞ்ஞாய பகவன் மகீம் திருஷ்ட்வா தமுஷ்ட்ர சிரசி சகிதாம் ஸ்வேன மகசா பயோதாவாதாய ரசபமுதயும் தாமிருதவிதோ. வேஷத்தோட இப்ப பேசுறான் இரண்யாட்சன். பூமாதேவி எடுத்துட்டாரோ இல்லையோ, அவரு வச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, கோரை பற்களுக்கு இடையில பூமாதேவி அங்க இருக்கா. அப்படி ஒரு காட்சி அங்க. அந்த காட்சியை பார்த்தவுடன் இவனுக்கு துவேஷம், கோபம். அதோட பேசுறான். அஹோ, ஐயோ, அஹோன்னா ஐயோ, ஐயோ ஐயோ அப்படிங்கிறான். அதோட இல்லாம அந்த வராகத்தை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, ஆரண்யக அயம் அப்படின்னு பிரிக்கணும். ஆரண்யோயம் அப்படின்னு இருக்கிறது. ஆரண்யக அயம் அப்படின்னு பிரிச்சோம்னா, ஆரண்யம் அப்படின்னா காடு, அயம்னா ஒரு, மிருகம்னா மிருகம், ஒரு காட்டு மிருகம் ஒண்ணு நிக்கிறது. அவன் என்ன நினைக்கிறான், வராக அவதாரம்லாம் அவனுக்கு ஒண்ணும் தெரியல, ஒரு காட்டு பன்னி அப்படிங்கிறது தான் அவனுடைய நாலெட்ஜ், அவனுக்கு தெரிஞ்சது. ஒரு காட்டு பன்னி, ஒரு காட்டு மிருகம் தானே. இதிஹசந்தம் அப்படின்னு ஏளனமாக, ஹசந்தம்னா சிரிக்கிறது, இதிஹசந்தம்னா ரொம்ப ஏளனமாக சிரித்தான். ஒரு காட்டு பன்னி நிக்கிறது அப்படின்னு ரொம்ப ஏளனமாக சிரித்தான். சிரித்ததோட இல்லாம பகுதரைஹி அப்படின்னா பல கொடிய வார்த்தைகளையும் சேர்த்து பேசுறான். கொடிய வார்த்தைகளையும் சேர்த்து அந்த இரண்யாட்சன் பேசுறானே குருவாயிரப்பா, அதை என்னால காது கொண்டு கேட்க முடியல குருவாயிரப்பான்னு சொல்லிட்டு பட்டத்திரி அதற்குரிய வார்த்தைகளையே அங்க போடலையாம். எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க அவர். அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னால போட முடியாது குருவாயிரப்பா, நான் அந்த வார்த்தையை போட்டு எனக்கு எழுத மாட்டேன். துருத்தைர் வித்யாந்தம் அப்படின்னு அதை முடிச்சுடுறாரு. பகுதரைகி, பல கொடிய வார்த்தைகளால அவன் பேச, அது என்னன்னு சொல்ல பட்டத்திரிகளுக்கு பிடிக்கல, மனசு வரல. அதனால உன்னை காயப்படுத்தி கொண்ட வார்த்தைகள், உன்னை மிக மிக அல்பமா பேசி உன்னை காயப்படுத்தி கொண்ட வார்த்தையை பேசிக்கொண்டு யார் வந்தா? திதிசுதம் அவஞான பகவன். திதிசுதன் அப்படின்னா திதியின் மகனான அந்த ஹிரண்யாக்ஷன், அவஞாய பகவன், பகவானே குருவாயிரப்பா உன்னை கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாம பேசினான். அங்கேருந்து வந்தவன்
கொஞ்சம் கூட திதி சுதனான திதியின் மைந்தனான அந்த ஹிரண்யாக்ஷன் உன்னை கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாம பேசினான். என்ன பேசுறான்? மகீம் திருஷ்டுவா தம்ஷ்டா சிரசி ஜகிதாம் ஸ்வேன மகசா. மகீம் திருஷ்டுவா, மேலும் பூமியை திரும்பி பார்த்தானாம். யாரு? ஹிரண்யாக்ஷன். பூமியை இப்படி திரும்பி அவன் பார்த்ததுதான். இவனை பார்த்த உடனே பூமி தேவி என்ன பண்றா, எப்படி இருந்தா அப்படின்னா, தம்ஷ்டா சிரசி, நடுங்க ஆரம்பிச்சிட்டா. எப்படி நடுங்குறா அப்படின்னா, அதுக்கு ஒரு காட்சிப்படுத்துறாரு பட்டத்திரி. அந்த கோரைப்பல்லுல 2 கோரைப்பல்லு, பூமி ரவுண்டா இருக்கு கிழங்கு வடிவத்துல. அந்த வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த பூமாதேவி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. தூக்கின் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த பல்லுல இவன் பார்வைப்பட்டதுதான் பூமாதேவி நடுங்கினாள். பூமாதேவி எதுக்கு நடக்க போறா? அவளுக்கு தெரியாதா? இவன் எப்படியும் இவர் கையால அவனுக்கு வதம் அப்படிங்கிறது நிச்சயம் பூமாதேவிக்கு தெரியும். என்னத்துக்காக அவன் நடுங்கணும்? அவன் நடுங்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா, அவள் நடுங்காம தைரியமா பூமாதேவி தானே அவள் உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படின்னா, பூமாதேவி தைரியமா இருக்கா அப்படின்னு வராகனாக வந்த பெருமாளும் கொஞ்சம் நிதானமா இருப்பார். ஆனா இந்த வதத்தை இமீடியட்டா அவர் பண்ணியே ஆகணுங்கிற குறி பூமாதேவிக்கும் இருந்தது. அப்ப பூமாதேவி பயந்து நடுங்கினார் போல் இருந்தால் மட்டுமே பகவான் என்ன பண்ணுவார், இமீடியட்டா அவனை வதம் பண்றதுக்கு கிளம்புவார். அப்படிங்கிறதுனால அவள் நடுங்கியதை போல் இருந்தாள். அப்படிதான் பாகவதத்துல அப்படிதான் ஒரு காட்சியே படுத்துவார். அப்படி நடுங்கின்னு இருக்காவ. அந்த ரூபத்தில், வராக ரூபத்தில், கோரைப்பல்லின் நுனியில் அப்படியே நடுங்கியபடி இருந்தாளாம் பூமாதேவி. ஸ்வேன மகசா, உடனே நீ உன் பலத்தாலே, ஸ்வேன மகசா, அப்ப நீ என்ன பண்ண குருவாயிரப்பா? உன்னுடைய பயாத்தாலே, பயோதௌ, அந்த சமுத்திரத்துக்கு மேல பூமி தேவியை நீ என்ன பண்ண? இப்ப கோரப்பல்ல உட்காந்து இருக்கா. அவளை கோரப்பல்ல அந்த இடத்துலயே வச்சுட்டு போய் அவன் சண்டை போக முடியாது பகவான். அதனால அவளை பயப்படாம இருக்கிறதுக்காக அப்படியே அலாக்கா அம்பாளை, அப்படியே தாயாரை எடுத்து அந்த சமுத்திரத்துக்கு மேல பூமி தேவிய ஆதாய நிலை நிறுத்தினார். குருவாயிரப்பா, அம்பா அப்படியே தாயாரை எடுத்த ஜாகிரதையா எடுத்து அந்த பிரளய ஜலத்துக்கு மேல, அந்த சமுத்திரத்துக்கு மேல பூமி தேவியை நீ நிலை நிறுத்தினியே. எப்படி நிறுத்தின? அவ அங்க இங்க அசைஞ்சு அந்த ஜலம் இப்படி அப்படியே ஆடுறது, அதுல அவ கீழே விழாதபடி நிறுத்தின. அப்புறம் பிரசபம் உதயுக்தா, பிரசபம் உதயுக்தா, பிரசபம்னா உடனே விரைந்து, பிரசபம் அப்படின்னாக்க உடனே ரொம்ப வேகமாக, உதயுக்தானாக்க போர் செய்யறதுக்கு, உடனே யுத்தம் பண்றதுக்காக, மிருதவிதோ தயாராயிட்டியே. தாயார கீழே வச்சு இறக்கி வச்சு நில நிறுத்தினதுதான். உடனே தயாராயிட்டியே நீ போர் செய்யறதுக்கு. இவ்வளவு சீக்கிரம் நான் இப்படி பார்த்துட்டு தாயார பார்த்துட்டே இருக்கேன், திரும்பி பார்க்கறதுக்குள்ள நீ போர் போயிருந்துட்டிய குருவாயிரப்பா அப்படின்னு. ஆமாம்னு மண்டையாட்டினார் கர்ப்ப கிரகத்தில் இருந்து குருவாயூரப்பன். இந்த 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்றா? வேஷத்தோட குரு வரான், பேசுறான், ஹிரண்யாக்ஷன் பார்க்கறான். பார்க்கறது அந்த வடிவத்தை பார்த்த உடனேயே அவனுக்கு பகவான் எல்லாம் ரசிக்க தெரியல, அவரு நம்ம வணங்க தெரியல, எதுவும் பண்ண தெரியல, ஏளனமாக பேசினான். ஒரு காட்டு மிருகம் போயும் ஒரு காட்டு பன்னி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக சிரித்து பல கொடிய வார்த்தைகளை, காதால் கேட்க முடியாத வார்த்தைகளை எல்லாம் பேசியது யார்? திதியின் சுதனான அப்படின்னு போடுறார். திதியின் மைந்தனான அந்த ஹிரண்யாக்ஷன் உடனே குருவாயிரப்பா அவனை கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாம இருக்கானேன்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்த ஹிரண்யாக்ஷன் திரும்பி பூமி தேவியை பார்த்தானாம். பூமி தேவியை பார்த்த மாத்திரத்திலேயே ஹிரண்யாக்ஷனை பார்த்த பூமி தேவி நடுங்குவது போல் நடுங்கினாளாம். அதை பார்த்த உடனே தாயாரை பகவான் எடுத்து அப்படியே பூமியின் மீது பத்திரமாக நிலை நிறுத்திவிட்டு உடனே போருக்கு தயாரானார் அப்படிங்கிறது 3வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகம். ததா பாணௌ தைத்யே த்வமபி ஹி கிரஹீதோன்னதகதஹ நியுக்தேன க்ரீடன் घटघटरवोद्युष्ट वियता रणलोघौत्सुक्यान् मिलति सुरसङ्घे धृतममुम् निरुन्ध्याः सन्ध्यातः प्रथममिति तत्र जगदिशे. கதாபாணௌ தைத்திய. இப்ப போர் ஆரம்பிக்கிறது. அவ 2 பேருக்கும் இடையில யுத்தம். அந்த யுத்தத்துல கையில என்னத்தை எடுத்துட்டு இருக்கா? கதாபாணௌ தைத்தியே. தைத்தியன்னா அசுரன். அசுரன் திதியின் மகனான அந்த ஹிரண்யாக்ஷன் கையில் கதையை, கதா பாணோ, பாணி அப்படின்னா கையின்னு சொல்லியிருக்கேன், சாரங்கபாணி, சக்கரபாணி அப்படின்னா நமக்கு
கையில் சக்கரத்தை ஏந்தியதனால் சக்கரபாணி, சாரங்கம் வில்லை ஏந்தியதனால் சாரங்கபாணி அப்படின்லாம் நம்ம சொன்னோம். அதனால ஞாபகம் வச்சுக்கணும் அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இப்ப இங்க கதையை ஏந்திட்டு இருக்கா. யார் கதையை? இரண்யாக்ஷன் கையில் கதையை வச்சுட்டு இருக்கான். அப்ப துவமபிஹி குருவாயிரப்பா நீயும், துவமபிஹி குருவாயிரப்பா நீயும், கிரகீதோன்னத கதக, கிரகீத உன்னத கதகன்னு அதை பிரிக்கணும். உன்னதமான கதையை, கிரகீத உன்னத கதக, அந்த உன்னதமான அந்த கதையை நீயும் கையில ஏந்திட்டு வந்த. நியுக்தேன, நியுக்தேன போரை, யுத்தத்தை, கிரீடன் இவருக்குதான் எல்லாமே விளையாட்டு. கிரீடா, கிரீடி அப்படின்னா கிரீடன் எல்லாத்தையும் விளையாட்டு போல. அப்ப அந்த யுத்தத்தை நீ என்ன பண்ண? விளையாட்டு போல பண்ண ஆரம்பிச்ச. அதாவது கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமன்னு அர்த்தம். சிரமமே இல்லாம, ஜஸ்ட் லைக் தட்னு சொல்றான், அசால்ட்டான்னு சொல்றான். எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அப்படி போர் செய்கிறார் இவர். அவனோட போர் செய்யும் பொழுது 2 கதையும் ஒன்னோட ஒண்ணு மோதறது. அப்படி மோதற அந்த சத்தம் கட 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 ரவோத்புஷ்ட வியதா, கட கடன்னு சத்தம் கேட்கறது. என்ன சத்தம், என்ன சத்தம்னு திரும்பி பார்த்தாராம் பட்டத்திரி. சொல்லிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா அப்படி ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே வார்த்தையை போட்டார், கட்ட கட்ட. என்ன அப்படி ஒரு சத்தம் அப்படின்னு பார்த்தா, இரண்யாக்ஷனினுடைய கதையும் வராகமூர்த்தியா இருக்கிற உன்னோட கதையும் ஒன்னோட ஒண்ணு மோதறது குருவாயிரப்பா. கடகடான்னு எனக்கு சத்தம் கேட்கறது. அப்ப கடகடன்னு சத்தம் கேட்கறதே அப்பப்பா விட்ட வியதா. இந்த சத்தம் வானத்துல வரைக்கும் எதிரொலிக்கிறதே அப்பேற்பட்ட சத்தம். கதா யுத்தம் நடக்கிறது 2 பேருக்கும். ரண ஆலோக்கிய ஔத்சுக்கியான்னு பிரிக்கணும். ரணாலோக ஔத்சுக்கியான்னு இருக்கிற வார்த்தைய ரண ஆலோக்கிய ஔத்சுக்கியான் அப்படின்னு பிரிக்கும் போது இந்த போரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு இந்த சத்தம் வானம் வரைக்கும் கேட்டுடுது. அப்ப வானத்துல இருக்கிற லோகம் என்ன, தேவலோகத்துல இருக்க வாழ்க்கெல்லாம் கேட்கறதுன்னு அர்த்தம். இத கேட்டவுடன் அவள்லாம் இந்த போரை பார்க்கணும் தேவலோகத்துல இருக்கிறவாள்லாம் விரும்புறா. அப்போ இந்த சத்தம் அங்கு கேட்ட நாழிக்கும் அந்த உற்சாகத்தில் மிலதி சுரசங்கே திருத்தமாமும். சுரசங்கே சுரர்கள் தேவர்கள், சுரசங்கே தேவர்கள் எல்லோரும் அர்த்தம். சங்கம்னா கூட்டம் அப்படின்னு சொல்லலாம், குரூப் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். தேவர்கள் கூட்டம்னு சொல்றதை விட தேவர்கள் எல்லோரும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டுக்கலாம். இந்த சுரர்கள் என்னும் தேவர்கள் எல்லாம் அப்படியே அத்தனை பேரும் வானத்தில் கூடிட்டா. திருத்தமாமம் குருவாயிரப்பா உடனே வந்த உடனேவே அவ எல்லாம் ஒன்னா கூடிட்டா. இந்த பிரம்மா வேற சொல்றாரே, என்னன்னு சொல்றா? திருதமாமும் சீக்கிரம் சீக்கிரம் துரிதமா பண்ணு. யார்கிட்ட? இவ்வளோ நாளி ஹிரண்யாக்ஷன்ட்ட அந்த கபடதாரியான அந்த நாரதர் ஹிரண்யாக்ஷன்ட்ட இவ்வளோ நாளி நைசா பேசிட்டு இருந்த அவர் இங்கதான் இருக்கான் நாராயணன் காமிச்சு கொடுத்தா அதே நாரதர் இப்ப கட்சி மாறிட்டார். இப்ப கட்சி மாறி கிடுகிடுன்னு நாராயணன் கிட்ட நின்னுட்டார். வராக அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் பக்கத்துல நின்னுட்டு சீக்கிரமா வதம் பண்ணுன்றார். அதோட இல்ல, எப்படி சொல்றாரு அப்படின்னா, நிருந்தியாஸ் அழிச்சிடு, சீக்கிரமா அவனை அழிச்சிடு. அப்ப எப்ப சொல்றாரு? நிருந்தியா சந்தியாதக, அது கூட சீக்கிரம்ன்றதுக்கு டைம் கொடுக்கிறார் பெருமாளுக்கு. நாராயணனுக்கு இவரு டைம் கொடுக்கிறார். யாரு? நாரதர். எப்ப சொல்றார் அப்படின்னா சந்தியாதக அப்படின்னா சந்தியாத பிரதமம், சந்தியா காலம் வருவதற்கு முன். சந்தியா காலம்னா சூரியன் அஸ்தமிக்கும் முன் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த டயத்தை. அதுக்கு முன்னாடி அழித்து விடு இதி என்று தாத்தா ஜெகதிஷே பிரம்மா உன்னை பிரார்த்திச்சாரே, பிரார்த்தனை பண்ணாராம் பிரம்மா. சந்தியா காலத்திற்குள்ள அவனை அழிச்சுடுன்னு பிரார்த்தனை பண்றாரே பிரம்மா உங்ககிட்ட. அது எனக்கு தெரியறதே குருவாயிரப்பா. இவ்வளவு நாளி அங்க பேசியிருந்தவர் இப்ப கட்சி மாறி உங்ககிட்ட வந்துட்டாரே பிரம்மா. ஏன் அப்படி பண்ணார் பிரம்மா? ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னா, அசுரனுக்கு சந்தியகாலம் ஆனதுக்கு பிறகு பலம் கூடிடும். அந்த பலம் கூடிடுத்து, பலம் ஜாஸ்தி ஆயிடுத்துன்னா என்ன பண்ண பிரம்மாக்கு தெரியும். பகவான் எப்படியும் அவனை விட்டு வைக்க போறது இல்ல, அவனை வதம் பண்றதுக்காக தான் இப்ப இந்த அவதாரமே எடுத்து இங்க வந்திருக்கார். இருந்தாலும் பிரம்மாவிற்கு கவலை ஏற்பட்டதாம். என்ன கவலைங்கிறார் பட்டத்திரி அப்படின்னா, அச்சுச்சோ இந்த அசுரனுக்கு சந்திய காலத்துக்கு மேல ஆச்சுன்னா, சூரியன் அஸ்தமிச்சுட்டான்னா, ஐயோ இவனுக்கு பலம் கூடி போயிடுமே, என்ன பண்ணுவே நீ அப்படின்னு பிரம்மா கவலைப்பட்டாரே உன்னை பார்த்துன்னு சொல்லிட்டு பட்டத்திரி சொல்றார். இதுதான் 4வது ஸ்லோகம். கதாபாணன் கதையை கையில் எடுத்துக்கொண்ட திதியின் மைந்தரான ஹிரண்யாக்ஷன், நீயும் அதே போல்
உன்னுடைய உன்னதமான கதையை எடுத்துக்கொண்டாய், நீ அப்படியே விளையாடுற மாதிரி அவனோட கதா யுத்தம் பண்ண. அந்த 2 பேரினுடைய கதை இரண்டும் மோதிக்கொள்ளும் பொழுது கடகடன்னு வானம் வரைக்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் அனைவரும் இந்த யுத்தத்தை பார்ப்பதற்காக அங்கே ஒன்று கூடினார்கள். உடனே நாரதர் என்ன சொன்னார்? சீக்கிரமா அவன் அழிச்சிடு, சந்தியாகாலம் வருவதற்கு முன்னே அழித்து விடுன்னு சொல்லி அங்கே இருந்து கட்சி மாறி உங்ககிட்ட சொன்னாரே. ஏன் அவர் அப்படி சொன்னார்? சந்தேகாலம் ஆனால் அவனுக்கு சந்தேகாலம் வந்துடுத்துன்னா அதுக்கு மேல அவனுக்கு பலம் கூடிடும் சொன்னாரே. இருந்தாலும் உன்னை பத்தி நாரதருக்கு தெரியாதா குருவாயிரப்பா? அவரே அப்படி கலக்கமடைஞ்சாரே அப்படின்னு ஹிரண்யாக்ஷனை பார்த்துன்னு பட்டத்திரி பேசுறார். ஆமாம்னு குருவாயிரப்பன் சொல்ல, கதோன்மர்தே தஸ்மின் ஸ்தவ கலு கதாயாம் திதி புவஹ கதாகாதாத் பூமௌ ஜடிதே பதிதாயாம் அஹபோஹ பிரதுஸ்மேராஸ்யஸ்த்வம் தனுஜகுல நிர்மூலனசனம் மகாசக்ரம் ஸ்மிருத்வா கரபுவி ததானோருச்சிஷே கதா உன்மர்த்தே தஸ்மின். அந்த கதா யுத்தத்தில் இப்ப கதா யுத்தம் நடந்துருக்கு, தேவர்கள்லாம் வந்தாச்சு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அந்த கதா யுத்தத்தில் தவ கலு கதாயா உன்னுடைய கதையும் திதிபுவக திதி அந்த அசுரனான ஹிரண்யாக்ஷனினுடைய கதையும் அதாவது திதியின் மைந்தனான அந்த இரண்யாட்சனினுடைய கதையும் உன்னோட ஒண்ணு கதாகாது குருவாயிரப்பா மோதிக்கிறது. அப்ப உன்னோட கதை தாக்கப்படுகிறது. குருவாயிரப்பா உன்னுடைய கதை தாக்கப்படுகிறது எங்க? பூமியிலே. எங்க உன்னுடைய கதை தாக்கப்படுகிறது? கதா காதா பூமௌ பூமியிலே உன்னுடைய கதை தாக்கப்படுகிறது. ஜடிதி பதிதாயா. ஜடித்தின திடீரென, பதிதாயாம்னா விழுந்துட்டு. அததான் சொல்ல வரார். இது ஒரு பெரிய இதுவா பாரதத்துல இதை கொடுத்திருப்பா, இதுல பாகவதத்துல இதை கொடுத்திருப்பா இந்த ஸ்லோகத்தை. எப்படி இதை அனுபவிச்சு இத ஒரு லைனுக்குள்ள இந்த 4 லைனுக்குள்ள இவர் கொண்டு வந்தாருங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கும். இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த யுத்தத்தில் இந்த கதையாகப்பட்டது தாக்கப்படும் பொழுது பூமியில பட்டு திடீர்னு கீழே விழுந்துடுது. யாருது? வராகருது. அச்சோ அஹஹ போகோ, அதுதான் அஹஹ போகோ, அச்சோ விழுந்துட்டே. தேவர்கள் எல்லாமே கலங்கி போயிடுறா அப்படின்னா அதுல கொடுக்கறது. அச்சோ அப்ப என்ன பண்ணினார்? அஹஹ போகோ. அப்ப இவர் மட்டும் குருவாயிரப்பா அப்படின்னு பட்டத்திரி குரல் கொடுக்கிறார், அலறி பார்க்க. ஆனா குருவாயிரப்பன் எப்படி இருக்கானோ அப்படின்னு அந்த சத்தம் கேட்டு இவர் கண்ணாலேயே பாக்குற மாதிரி தானே எல்லாத்தையுமே பேசுறாரு. அப்படியே ஓடுறது இவருக்கு எல்லாமே, அப்படியே விஷுவலைஸ் பண்றாரு. பண்ணி அது கீழே விழுந்து குருவாயிரப்பா, அஷிஷோ குருவாயிரப்பா அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனேவே அப்படி திரும்பி பாக்குறார். மிருதுஸ்மேராஸ்யஸ்துவம், ரொம்ப மிருதுவாகனா ரொம்ப அப்படியே ரொம்ப மெல்லிய புன்சிரிப்போட இருக்கும். மிருதுஸ்மேராஸ்யஸ்துவம் தனுஜகுல நிர்மூலனசனம், ரொம்ப மெல்லிய புன்சிரிப்போட. ஹே பிரபுவே, மிருதுஸ்மேராஸ்யத்வம், ஹே பிரபுவே நீ ரொம்ப மெல்லிய புன்சிரிப்போட. தனுஜன் அசுரன் குல, அவனுடைய குலத்தை நிர்மூலனசனம், நிர்மூலம் பண்ணி அழிப்பதில் புகழ் பெற்றவனான அசுரர்கள் குலத்தை எல்லாம் நிர்மூலம் பண்றதுக்கு என்னத்தை கையில வச்சுட்டு இருப்பார் அவர் எப்பயுமே? அவர்கிட்ட இருக்கிறது சக்கராயுதம், மகா சக்கரம். அவர்கிட்ட அந்த புகழ் பெற்றதான மகா சக்கரம், அந்த சுதர்சன சக்கரத்தை என்ன பண்ணினாராம்? ஸ்மிருத்வா நினைக்கிறது. ஒரு நிமிஷம் ஸ்மிருத்வா, ஒரு செகண்ட் தன் கையில இருக்கிற கதை கீழே விழுந்து போச்சு. இப்போ அசுரர் குலத்தை நிர்மூலம் பண்ணணும்ன்றதுக்கு எப்பயுமே புகழ் பெற்றதான ஆயுதம் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட இருக்கிறது மகா சக்கரம், சக்கராயுதம். அந்த சக்கராயுதத்தை, அந்த சுதர்சன சக்கரத்தை ஸ்மிருத்வா, ஒரு க்ஷணம் மனதாலே நினைச்ச. நீ நினைத்த மாத்திரத்திலேயே நீ நினைச்ச, அது என்ன பண்ணித்த? விடுவிடுன்னு உன் கையில ஸ்மிருத்வா கரபுவி ததானோ, உன்னுடைய கரத்தில் அது கரெக்டா கரபூமி உட்கார்ந்து, அடடா இது என்ன காட்சி? ததானக, அத கையில தாங்கிட்டு ஒளி வீசியபடி நீ என்ன அழகாக ததானக ரூச்சிசே, அடடா என்ன ஒரு
அற்புதமான காட்சி. என்ன ஒரு காட்சி! கையில நீ இப்ப சக்கரத்தோட நிக்கிற, உமாதேவியை இறக்கி வச்சுட்ட, அந்த வராக அவதாரத்தோட அப்படி கோரப்பல்லோட நிக்கிற, உன் கதை கீழே விழுந்துடுத்து, இப்ப சக்கராயுதம் உன் கையில வந்துடுத்து, அது ஒளி வீசின்று நிக்கிறது, அது பாக்குறதுக்கு என்னமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த கணத்திலேயே இத பாகவதத்துல சொல்றார். அவனுடைய வீரத்தை மெச்சினார் பகவான். யாருடைய வீரத்தை? கிரண்யாட்சனினுடைய வீரத்தை மெச்சினார் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அவன் அடிச்ச அடியில தானே கதையே கீழே விழுந்தது. அப்படி ஒரு வேகத்துல அவன் போர் பண்ணியிருக்கான். தாம் செஞ்ச வேலை யார், தனக்கு நிகர் யார் அப்படிங்கிறது இதுலதானே அவன் ஆரம்பத்திலேயே இருந்தான். அப்படி ஒரு போர் செய்தான். அவனுடைய வீரத்தை வெச்சினார் பகவான் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் அவனுடைய நிலை, அவன் வாங்கி கொண்டு வந்த வரம், இதன் காரணத்தினால் அவன் தான் 3 ஜென்மால இவர் கையாலேயே வதம் பட்டு சாக வேண்டும் அப்படின்னு தானே வாங்கிட்டு வரான் வரம். அது எல்லாமே அந்த காரணங்கள்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால் பகவான் அவனுடன் திரும்ப போருக்கு சக்கராயுதத்தை ஏந்தினார் அப்படின்னு இதுல சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, 2 பேருக்கும் கதா யுத்தம் நடக்கிறது. அதுல பகவானினுடைய கதையானது பூமியில கீழே விழுந்தெடுத்து அதை பார்த்து பட்டத்ரி திகைத்த அந்த நிமிஷமே பகவான் புன்சிரிப்போட சக்கராயுதத்தை மனசில் நினைக்க அது அவர் கையில் ஒளி வீச அந்த காட்சியை பார்த்து பட்டத்ரி மிகவும் மகிழ்ந்து போனார். அவருக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஒரு காட்சி கிடைக்க அந்த காட்சியை பார்த்து ரசித்தபடியே பகவானை துதித்துக் கொண்டே இருந்தார். 6வது ஸ்லோகம். ததசூலம் கால பிரதிமருஜி தைத்யே விஸ்ருஜதி त्वयि நத கரகலித சக்கர பிரகரணாத் சமாருஷ்டோ முஷ்டிய சகலு விதுதம் ஸ்வாம் சமதனோத் கலன் மாயே மாயா ஸ்வயி கில ஜகன் மோகன கரீகி ததஹ அப்படின்னா அதன் பின் சூலத்தை கையில எடுத்துட்டான். அவன் என்ன பண்ணான்? அவனும் கதையை போட்டான். இவர் கையில கதை இல்ல, இவர் சக்கரத்தை வந்த உடனே பார்த்தான், இவன் இதுக்கு இந்த கதை சரிப்பட்டு வராது அப்படின்னு அவன் என்ன பண்ணான்? கையில சூலத்தை எடுத்துட்டான். சூலத்தை கையில எடுத்துட்டா அது எப்பேற்பட்டது? அந்த சூலம் எப்பேற்பட்டது அப்படின்னா காலப்பிரதிம். காலப்பிரதிம் அப்படின்னா காலம் தான் யமனுக்கு பேர். அந்த யமனை போல கோபம் மிக்கதான தைத்தியே விசுஜதி. தைத்தியனான யமன் எப்படி கோபத்தோட இருக்கான், யமனை ரொம்ப கோபக்காரனாக சித்தரிக்கிறார் இந்த இடத்துல. அந்த அப்படிப்பட்ட தைத்தியனான அசுரன் என்ன பண்றான்? ஏவுகிறான். விசுஜதி, அந்த சூலத்தை ஏவி விடுறான். யார் மேல? துவயி சிந்ததி, குருவாயூரப்பா உன் மேல ஏவி விடுறான். நீ என்ன பண்ண? உடனே சிந்தத்தின்னா உடைக்கிறது. அந்த சூலத்தை நீ உடைச்சுட்ட. எப்படி உடைச்ச? ஏனத்து உன்னோட கரகலித்த கையில் ஏந்திய சக்கர பிரகரணாத்து, உன்னோட கையில நீ வச்சுருந்தியே அந்த சுதர்சன சக்கரம், அதால அவன் அனுப்பின அந்த சூலத்தை நீ உடைச்சுட்ட. அதுக்கு பின்னாடி சமாகுஷ்ட, உடனே அந்த அசுரனுக்கு கோவம் வந்துட்டு, என்னடா இது, இவன் சக்கராயுதத்தை எடுத்துட்டு வந்தானேன்னு பார்த்து நம்ம சூலத்தை விட்டா இந்த சூலத்தைய உடைச்சுட்டானே அப்படின்னுட்டு இவன் அடுத்தது வேற எதையும் திரும்பி கதையை எடுத்தானா? எதுவும் எடுக்கல. இவன் உடனே என்ன பண்ணிட்டான்? சமாருஷ்டோ, ரொம்ப கோபம் முஷ்டியா சகலு, முஷ்டி தன்னுடைய முஷ்டியால, தன்னுடைய கை முஷ்டியால அவன் என்ன பண்ணினான்? அப்படியே சகனா அவன் கலு விதுத்தம் ஸ்துவம், உன்னை தாக்கினான். குருவாயூரப்பா, அவன் கையை முட்டி வச்சு உன்னை நங்குன்னு குத்துறானே, எப்படி அச்சச்சோ என்ன ஆக போறது இது எனக்கு தெரியலையே. ஏற்கனவே கதை விழுந்தது வேற, இவருக்கு கொஞ்சம் அஸ்தியில கொஞ்சம் பயம். அதனால இவர் இவன் வேற இது சூலத்தை நீ உடைச்சிட்டானே, இன்னும் இவனுக்கு கோபம் அதிகமாயிடுத்து. இவன் என்ன பண்றான்? கையால ஒன்ன இந்த குத்துறானே அப்படின்னும் பொழுது கலன் மாயே துவயி. அப்போ மாயை எதனாலும் பாதிக்கப்படாத உன் மீது. எந்த மாயையும் பகவான் அவன்தான் மாயனே தவிர மாயை ஏதாவது பகவானை பாதிக்குமா அப்படின்னா எந்த மாயையாலும் கலன் மாயே மாயாஸ்துவயி கில, எந்த மாயையாலும் பாதிக்கப்படாத உன் மீது அப்படிதான் கொண்டு வர்றார். எந்த மாயமோ மயக்கமோ ஏதோ அது எதாலும் ஒன்னு பாதிக்காத உன் மீது ஜெகன், இந்த உலகத்தையே மோகனகரி மயக்க வல்லதான மாயா,
பல மாயங்களை பண்ண கிளன் சமா. பல பல மாயங்களை பண்ண யாரு பண்ணவன்? இவன் பண்ண இவன் இந்த கிள சமதனோத்து உண்மையில பிரயோகப்படுத்தி பார்த்தானே. இவன் மாயை உன்னை என்ன பண்ண போறது குருவாயிரப்பா? மாயையை இப்ப என்ன பண்றான் இவன்? மாயாசக்தி எல்லாம் எடுத்து பகவான் மேல பிரயோகப்படுத்துறார். பிரயோகப்படுத்துறப்ப அப்ப பட்டத்திரி சொல்றார், நீயே மாயைக்கெல்லாம் மயங்காதவன், உனக்கு மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், மாயை எதனாலுமே பாதிக்கப்படாதவன், நீ மாயன், நீ அடுத்த வாளுக்கு மாயனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட உன் மீது பல பல மாயங்களை ஓ மேல அவன் ஏவுகிறான். இப்போ அதான் பார்த்தா சூலத்தை எடுத்துட்டா, சூலத்தையும் இவன் வீசும் பொழுது அவர் உடைச்சு விடுறார். உடைச்ச பிறகு இவன் கோபம் வந்து இவன் என்ன பண்ணினா, விதவிதமான மாயைகள், தன்னிடம் இருக்கக்கூடிய மாயைகள், மாயாசக்தி, மாயாஜாலங்கள் எல்லாவற்றையும் பகவான் மீது பிரயோகப்படுத்தினான். ஆனால் பகவானோ மாயைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீயோ மாயைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஜெகன் மோகனகரி, எல்லாவற்றையும் மயக்க வல்லதான இந்த உலகத்தையே மயக்கணும்னா கூட முடியாது, எதுவுமே உன்கிட்ட முடியாது குருவாயிரப்பா. அது அவனுக்கு தெரியல. அதெல்லாம் வந்து உன்னை என்ன பண்ண போறது குருவாயிரப்பாங்கிறார் 6வது ஸ்லோகத்துல. 7வது ஸ்லோகம். பவச்சக்ர ஜோதிஷ்கணலவனி பதேன விதுதே ததோ மாயா சக்ரே விதத கன ரோஷாந்த மனசம் கரிஷ்டாபிஹ் முஷ்டிப் பிரகிருதிபிஹ ரபிக்னந்தமசுரம் ஸ்வபாதாங்குஷ்டேன ஸ்ரவணபதமூலே நிரவதீஹி. பவத்து உன்னுடைய சக்கர ஜோதிஷ், சக்கர உன்னுடைய சக்கர ஆயுதத்தில் இருந்து வரக்கூடிய ஜோதிஷ்னா ஒளி, ஜோதி, அந்த ஒளியிலிருந்து கணலவ நிபாதேன, கணலவ நிபாதேன ஒரு சின்ன பொறி, அந்த ஒளியிலிருந்து ஜோதியிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பொறி, ஒரு துளி பட்டாலே விதுதே, நிபாதேன விதுதே ததஹ மாயா சக்ரே, விதுதே ததஹ மாயா சக்ரே. அவன் இத்தனை மாயாஜாலங்களை எல்லாம் ஒண்ணா விட்டான்னு போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோமோ இல்லையோ. மாயையால எதுவுமே பண்ண முடியாது, எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவன். ஆனா அவன் கோபப்பட்டு பலவிதமான மாயாஜாலங்கள்லாம் தெரிஞ்சதுனால ஒண்ணா உங்ககிட்ட பிரயோகப்படுத்தினான், அதையெல்லாம் ஏவினான்னு சொன்னது. இவருடைய அந்த சக்கராயுதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியில் உள்ள ஒரு கணம், ஒரே ஒரு சின்ன பொறியாகப்பட்டது அவன் அனுப்பின அத்தனை மாயைகளையும் அத்தனை மாயாஜாலங்களையும் எல்லாவற்றையும் அழிச்சுடுத்து, எல்லாவற்றையும் அழிச்சுடுத்து குருவாயிரப்பா. உடனே அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமா வந்துடுது. விதத கன ரோஷாந்த மனசம், ரோஷம்னா கோபம், இன்னும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கோபம் அவன் கொண்டான். அந்த மனசம், அந்த கோபம் கொண்ட காரணத்தினால அவனுடைய மனசு புத்தி வேலை செய்யல. கோபம் ஒருத்தனுக்கு அதிகமா ஆச்சுன்னா மனசு கன்ஃபியூஷன் அதிகமாயிடும், வேலை எதுவும் செய்ய வராது. யாருக்கு பல விஷயங்கள்ல மனசு தெளிவா இருக்கணும், அடுத்து நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் போது நம்ம மனசை எப்பயுமே நாம வச்சுக்க தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இல்லைன்னா நம்மளால எந்த வேலையையும் செய்ய முடியாது. அததான் கோபம் ஒருத்தனுக்கு அதிகமாகிவிட்டால் மனம் சிந்திக்காது, பைத்தியம் ஆயிடுவான், அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவனாக ஆகிடுவான், சிந்திக்கும் திறனை மனசு இழந்து விடும். அதே மாதிரிதான் வீட்டுல யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லை இருக்கோம்னாக்க நம்ம உடனே அதை பார்த்த உடனே பயந்துட்டோம், பயம் அதிகமானாலோ கோபம் அதிகமானாலோ மனசு சிந்திக்கும் திறனை இழந்து விடும். அததான் சொல்றாரு இந்த இடத்துல. இங்கே ஹிரண்யாக்ஷனுக்கு கோபம் உச்சத்திற்கு ஏறும் பொழுது அவன் பிரயோகப்படுத்தும் ஒரு சக்தியையும் பகவான் அழித்துக் கொண்டே இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனேயே கோபத்தின் உச்சிக்கு அவன் போனவனே அந்த மனசம், அவனுடைய மனமாகப்பட்டது சிந்திக்கும் திறனை இழக்கிறது. சிந்திக்கிற திறமை அவனுக்கு இழந்து போறது அப்படின்னு கரிஷ்டாபி உடனே திரும்பவும் வலிமையான என்ன பண்ணிக்கிறான், கரிஷ்டாபி முஷ்டி, தன்னுடைய வலிமையான முஷ்டியினால, அந்த முஷ்டியினால பிரகிருதி பிகி உடனே திரும்பி குத்துன்னு குத்துறான். முட்டியினால திருப்பி என்ன பண்றான், குத்துன்னு குத்துறான் பகவான். ஐயோ ஒன்னு இப்படி குத்துறானே அவன், அபிக்கு நந்தம் அசுரம், ஐயோ இப்படி அடிக்கிறானே குருவாயிரப்பா, இப்படி ஒன்ன போட்டு இந்த தாக்குறானே, என்னால இந்த காட்சியை பார்க்க முடியலையே. பகவான் அற்புதமா வராக ரூபமா காட்சி கொடுக்கும் போதெல்லாம் பார்க்க முடிஞ்சது, அற்புதமா சக்கரத்தை கையில இருந்து இருக்கும் போதெல்லாம் பார்க்க முடிஞ்ச அதே பட்டத்திரிக்கு பகவான் 2 குத்து அவன் விட்ட உடனே
பார்க்க முடியல, தவிக்கிறார். நீ என்ன பண்ண தெரியுமா, நீ என்ன பண்ண தெரியுமா, அப்ப நீ என்ன பண்ற, நீ என்ன பண்றன்னு பாக்குறாரு. அப்போ அப்படி அவர் பாக்குறப்போ அவர் என்ன பண்றாரு அப்படியே ஸ்வபாதாங்குஷ்டேன, ஸ்வபாத அங்குஷ்டேன, உன்னுடைய பாதத்தில் உள்ள கெட்ட விரலால, கட்டை விரல் இருக்கிறதுல அவருடைய பாதத்துல இருக்கிற அந்த கட்டை விரலால், உன்னுடைய திருவடி இருக்கு இல்லையா, அந்த திருவடியில இருக்கக்கூடிய அந்த கட்ட விரலால சிரவண பதமூலே நீ என்ன பண்ணிட்ட, நிரவதீகி, சிரவண பதமூலே நிரவதீகி. சிரவணம்னா, சிரவணம் பண்றது எதால சிரவணம் பண்ணுவோம், சிரவணம்னா கேட்கறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சிரவண பக்தி அதுதான் முதல் பக்தியில ஃபர்ஸ்ட், நவவித பக்தியில முதல் பக்தி சிரவண பக்தி. சிரவணம்னா என்ன, கேட்கறது. கேட்கறது எதால கேட்போம், காது. அப்ப சிரவணம் பண்றது அப்படின்னா காது. சிரவண பத மூலே அப்படின்னா என்னன்னா, அவருடைய திருவடியின் உள்ள கட்ட விரலால காதுக்கு அடியில எட்டி உதச்சாராம் பகவான். அந்த டைம் அவன் கோபம் வந்து குத்து குத்து குத்துன்னு குத்த பார்த்து, முஷ்டியால குத்த பார்த்து இவர் என்ன பண்ணார், அப்படி விளையாட்டார், அப்படி ஜஸ்ட் லைக் தட் அவருடைய காலை அப்படி தூக்கினார். அந்த கட்ட விரலால தூக்கி அவனுடைய காதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல அடிப்பகுதியில் தாக்கினார். குருவாயூரப்பா, நீ அவனுடைய அடிப்பகுதியிலே அப்படியே தாக்கி தடால கீழே விழுந்தாம அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். இந்த அதிர்ச்சியோட அப்படியே இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். மகாகாய சோயம் தவ சரண பாத பிரமதிதக கலந்த கலத் ரக்தோ வக்த்ரா தவ தருஷிவே ஸ்லாகித கதிகி ததா த்வாமுத்தாம பிரமத பரத் வித்யோதி ஹிருதயாஹ முனீந்திரா சாந்திராபிஸ்துதுபிரனுவன்ன வரதனும் மகாகாயஹ சஹ அயம். மகாகாய சோயம் அப்படின்னு இருக்கா, அத மகாகாயஹ சஹ அயம் அப்படின்னு பிரிச்சோம்னா, அந்த அசுரன் இருக்கானே அவன் எப்படிப்பட்டவன், பெரிய உருவம் ஆக்கிருதி அவனுக்கு. அப்பேற்பட்ட ஆக்கிருதியை கொண்ட மகாகாயக சக அயம், அந்த அசுரன் பெரிய உருவத்தை கொண்டவனானவன், பெரிய வடிவம் கொண்டவன். தவ சரண பாத, உன்னுடைய பாதத்தால் தாக்கப்பட்டு, உன்னுடைய பாதத்துல இருக்கிற அந்த கட்டை விரலால் தாக்கப்பட்டு பிரமாதீதாக, பிரமாதீதாக தாக்கப்பட்டான், அது தாக்கப்பட்டான். கலத் ரக்த, உடனே தாக்கப்பட்ட உடனே அப்படியே ரத்தம் கொட்டுறது. தாக்கப்பட்ட உடனே குருவாயூரப்பா ரத்தமானது பக்திராத்து, காது கடியில தானே வச்சு அடி கொடுக்கிறாரு, அப்படியே காது கடியில இருந்தும் முகத்துல இருந்தும் அப்படியே ரத்தமா வாயில இருந்தும் கக்கிண்டு வரா மாதிரி கொட்டுறது. கொட்டு அபத்தத்து, அது அது மாதிரி கொட்டின உடனேயே பக்திராத் அபத்தத்து, கீழே விழுந்துட்டான். அதுக்கு அடியில இது பண்ணி ரத்தம் கொட்ட பார்த்து, மூக்காலையும் வாயாலையும் முகத்துல இருந்தும் கொட்ட பார்த்து அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்தவன் விழுந்துட்டே என்ன பண்ணான், மாண்டே போயிட்டானே கொடுத்துடுறாரு. அவர் கீழே விழுந்துட்டான். கீழே ரிஷிபிகி, ரிஷிகள் எல்லோரும் ஸ்லாகித கதிகி, அவ்வளவுதான். மேல இருந்து பார்த்துட்டு இருக்கா, தேவர்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கா, ரிஷிகள் பார்த்துட்டு இருக்கா, முனிவர்கள் பார்த்துட்டு இருக்கா. எல்லோரும் என்ன பண்ணா, ஹிரண்யாக்ஷனை வதைத்த உன்னை காது கடியில பட்டு மூக்காலையும் வாயாலையும் ரத்தமா கொட்டி அவன் கீழே விழுந்தான், மாண்டான். ஹிரண்யாக்ஷன் வதம் முடிஞ்சுதுன்னு விட்டார் பட்டத்திரி இந்த இடத்துல. அவன் வதம், அவன் மாண்டான் அப்படின்னே கொண்டு வந்து முடிக்கிறார். அதை பார்த்த ரிஷிபிகி ஸ்லாகித ஹதிகி அப்படிங்கிறார். ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் எல்லோரும் உன்னை ஸ்லாகிச்சா, ஹிரண்யாக்ஷனை வதைத்த உன்னை ஸ்லாகித்து போற்றி பாடினார்கள், போற்றி உன்னை துதி பாடினார்கள். ஹிரண்யாக்ஷ வதம் ஆனது. ததா துவாம் உத்தாம, ததா மேலும் உன்னை, உத்தாம பிரமதபர, அப்படி அப்படி கொப்பிடிச்சுட்டு வருதான் ஆனந்தம் அவளுக்கெல்லாம். ஒரு சந்தோஷம் எப்படி கொப்பிடிச்சுட்டு வருதான் அவளுக்கெல்லாம், யாருக்கு, தேவர்களுக்கு, ரிஷிகர்கள்லாம் அப்படி கொப்பிடிச்சுட்டு வருது சந்தோஷம் அப்படின்னு தான் கொடுக்கிறாரு. உத்தாம பிரமதபர, அப்படி கொப்பிடிச்சுட்டு வர ஆனந்தத்தோட, வித்யோதி ஹிருதயா, மகிழ்ச்சி நிறைந்த மனசோட. ஆனந்தம் பொங்கிண்டு வரும் பொழுது, ஆனந்தம் பொங்கிண்டு வரும் பொழுது மனசு எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கும். அப்படி நிறைந்த மனசோட முனீந்திராக, முனிவர்கள் எல்லோரும், சாந்திராபிகி ஆழ்ந்த, சாந்திரான ஆழ்ந்த பொருள் நிறைந்த, சாந்திரானந்தாவபோதாத்மகம், ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே அதானே. சாந்திரான ஆழ்ந்த பொருள் நிறைந்த, பொருட்களை எல்லாம் நிறைந்த, ஸ்துதிபிகி ஸ்துதிகளை எல்லாம், ஸ்தோத்திரங்களை எல்லாம் பாடினார்கள். எப்படி, அத்வரதனும்
நீ வேள்வியாக வடிவெடுத்தவனாக யஞ வராக மூர்த்தியாக உன்னை அனுபவித்து துதித்தார்கள். இவ்வளோ நாள் என்னமோ சொல்லிட்டே வந்தார், வராகர் காட்டு பண்ணி இப்படி எல்லாம் சொல்லிட்டுன்னு. இங்க என்ன யஞ வராக மூர்த்தியாக. சரி, இந்த அசுரன் என்ன பண்ணா, அவரை தாக்கினான். பெரிய வடிவம் கொண்டவன். முஷ்டியாலேயே தாக்கப்பட்டவுடன் இவர் காலால கெட்ட வரலால அவனுடைய காதுக்கு பின்னாடி அடிச்சார். வாயாலையும் மூக்காலையும் ரத்தம் கொட்டியது. கீழே விழுந்தார், மாண்டார். அப்படின்னு முடிச்ச அவரை முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணா, சந்தோஷப்பட்டா, பாடினார்கள். எப்படி பாடினார்கள், என்ன உருவத்தில் பாடினார்கள் அப்படின்னாதான் வேள்வியே உருவெடுத்த யஞவராக மூர்த்தியாக உருவத்தை வைத்து பாடினார்கள், துதித்தார்கள். அப்ப ஏன் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது கொடுக்கப்படுகிறது. வேள்விகளை தன் திருமேனியில், தன்னுடைய பகவான் வராகாவதாரம் எடுத்த அந்த திருமேனி, அந்த திருமேனியில வேள்விகளை அந்த திருமேனியில் வைத்துக் கொண்டவராக யஞவராக மூர்த்தியாகன்னு பாக்குறார். ஏன் அப்படின்னா, வராகன் பூமியை மீட்டு நிலநிறுத்தறதுக்காக அந்த மாதிரி எடுத்தார். உண்மையா இந்த பூமியை, இந்த ஜகத்தையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது எதுன்னா வேள்விகள், யாகங்கள் தான். இந்த வேள்விகள், யாகங்கள் அதை உணர்த்தறதுக்காகவே யஞவராக மூர்த்தியாக அவரை துதித்தார்கள் அப்படின்னு சொல்றது. இந்த பகவானால கொல்லப்பட்ட இந்த இரண்யாக்ஷன் இந்த பூமியில உழுந்து கிடக்கான். அவனுடைய வீரியம், அவனுடைய காந்தி, அவனுடைய ஒரு வேகம், எது வேகம்ன்றது போயிடுத்து, மாண்டு போயிட்டான். ஆனா அவனுடைய வீரியம் இருக்க, உடம்பு தேஜஸ், அது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவனுக்கும் அந்த பல்லு கில் இல்ல, அந்த கோர உருவத்தோட இருக்கானோ இல்லையோ, அந்த பல்லு கில் இதெல்லாமே பயங்கரமா இருந்தது. உதடுகளை எல்லாம் அப்படி கடிச்சுட்டு இருந்தான். இந்த நிலையில் உள்ள ஹிரண்யாக்ஷன பிரம்மா, எல்லோரும் தேவர்களும் ஹிரண்யாக்ஷனையே துதி பாடினார்கள். எந்த பரமாத்மாவை யோகிகள் தேடி அலையிறாளோ பார்க்கணும்னு சொல்லிட்டு, எதுக்காக அவனை துதி பாடினான் அப்படிங்கிறதுக்கு சொல்றா. எந்த பரமாத்மாவை யோகிகள்லாம் பார்க்கணும்னு அலைஞ்சாலோ, எந்த பகவானினுடைய பாதம் அவளுக்கு கிடைக்கணும், அதுல நமஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, எவனுடைய முகத்தை பார்த்தபடியே சரீரத்தை விடணும்னு எல்லாரும் நினைக்கிறாளோ, அந்த பாக்கியத்தை பத்தி என்னன்னு சொல்றது. இவனுக்கு கிடைச்சிருக்கு அத்தனையும் எவ்வளோ நாளா தவம் கிடைக்கிறவாளுக்கு எல்லாம் கிடைக்கல, இந்த ஹிரண்யாக்ஷனுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி இவனை துதி பாடினார்கள். இது ஸ்ரீமத் பாகவதம் ரீதியாக பகவானினுடைய சரணமும் இவன் மீது பட்டது அப்படிங்கிறதையும், அதான் ஸ்வபாதாங்குஷ்டேன அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம எடுத்திருக்கோம். அவருடைய பாதத்தில் உள்ள கட்டை விரல் அவன் மேல பட்டுதா இல்லையா, அந்த பாதமே அவன் மேல படக்கூடிய பாக்கியத்தை அவன் பெற்றான் அப்படின்னு பிரம்மாதி தேவர்களும் புகழறபடி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது அப்படின்னு அந்த ஹிரண்யாக்ஷனுக்கும் ஒரு மிக உயர்ந்த ஒரு பெருமையையும் இந்த ஸ்லோகத்துல கொடுத்திருக்கா. பாகவதத்துல இதை மிக பெரிசாக பாடப்பட்டு அதுக்கு ஒரு ஸ்லோகம் தனியாகவே இயற்றப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நினைவு கூறுறதுக்கு மறக்க கூடாது. என்னதான் பட்டத்திரி சுருக்கமாக எழுதியிருந்தாலும் இந்த இடத்துல இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்பேற்பட்ட பகவான் யஞவராக மூர்த்தியாக வேள்வியே உருவம் எடுத்தவராக அங்க இருக்கார். அப்படி வேள்வியே உருவம் எடுத்த அந்த பகவானினுடைய அந்த சரீரத்தில் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் 9வது ஸ்லோகத்துல சொல்ல போறார். त्वचिच्छन्दो रोमस्वपि कुशगणश्चक्षुषि घृतम् चतुर्होतारोऽङ्ग्रौ सृगभिवदने चोदर इडा ग्रहजिह्वायान्ते परपुरुषकर्णे च चमसा विभो सोमो वीर्यम् परदगलदेशे व्युपसतः. இப்ப வேதம் வர்ணிக்கிறது, வேதம்னு வர்ணிக்கிறோமே, அந்த வேதம் அப்படிங்கிறது எப்படி வர்ணிக்கிறது, யஞவராக மூர்த்தியாக வர்ணிக்கிறது. அது பிரம்மாதி தேவர்கள் மகரிஷிகள் எல்லாருக்கும் தரிசனம் அளித்தார். இப்படி பலர் அங்கு தரிசனம் செய்யறதுக்கு ஒரு சிறந்த காரணம் ஒண்ணு சொல்லப்பட்டது. அப்போ ஒரு காரணம் ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, ஜனாலோகம், தபாலோகம், சத்தியலோகம், இந்த இடத்துல இருந்து எல்லா மகான்களும் மேல இந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கா. பார்க்கும் பொழுது இத பாகவதத்துல சுகர் சொல்றார், யஞவராக மூர்த்தியினுடைய சரீரம் வேதமயமானது. இப்ப அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு போர்லாம் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவா, அப்படியே இருக்க முடியாது இல்லையா,
உடம்பு அப்படி சிலுத்துக்கிறாராம். பகவான் அந்த வராக ரூபத்துல இருக்கிற அந்த உடம்ப அப்படி சிலிர்க்கிறார். அப்படி சிலிர்க்கும் பொழுது அதுல இருந்து மங்களகரமான ஜலம், ஜலத்துல தானே நடக்கிறது இது எல்லாமே. அந்த ஜலங்கள்லாம் அப்படியே செதறது. அந்த ஜலம் செதறி எங்கெங்க போறது? அந்த மங்களகரமான ஜலத்தினுடைய அந்த துளி, அந்த திவளைன்னு சொல்லாம அந்த டிராப்ஸ், அதெல்லாம் எங்க போய் விழுறதுன்னா ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் எல்லாத்துல இருக்கவா மேலையும் பட்டது. அந்த ஜலத்தை அப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இது சிலிப்பிட்ட உடனே ஜனலோகமாகட்டும், தபலோகமாகட்டும், சத்தியலோகமாகட்டும் எல்லா லோகத்துல இருக்கவா மேலையும் பட்டது. இதனால எல்லோரும் தன்னை பரம பவித்திரர்களாக கருதினார்கள். அப்போ தன்னுடைய வாக்காலையும் பரம பவித்திரர்களாக, செயலாலையும் பரம பவித்திரர்களாக தன் மேல விழுந்த அந்த துளி, அந்த ஜல துளி பட்ட உடனேயே அவள்லாம் ரொம்ப ஆனந்தமா இருந்தா. இந்த ஜலம் பட்டதின் காரணமாகவே அவ பகவானை தரிசிக்கிறதுக்காக ஓடி வந்தா. இப்படி பகவானை யஜ்ஞ ரூபியாக அந்த துதித்த விவரம் தான் பாகவதத்துல பூரா அதை சொல்லியிருக்கு. என்னவா அவர் இருக்கார் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கார். பட்டத்திரி ஷார்ட்டா சொல்லியிருக்கார். என்னவா சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அப்படி வேதமாக உள்ள உனக்கு எதெல்லாம் அவருடைய பார்ட்ஸ் ஆஃப் பாடி ஒன்னொன்னு எதெல்லாம் என்னென்னவா இருந்தது. பச்சித் சந்தக உன்னுடைய தோல், அவருடைய தோல் ஆகப்பட்டது. பகவானினுடைய அந்த ஸ்கின் தோல் இருக்கே, அது வேதங்களில் உள்ள சந்தஸ். இப்ப சந்த நடையில நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் சொல்றோம்ல, அது பகவானின் தோல். பகவானோட தோலில் இருக்கிறது தான் அந்த வேதங்கள்ல இருக்கிற சந்தஸ். ரோமஸ்வபி, அப்ப ரோமங்கள்ல இருக்கிறது எதுன்னா குஷ அப்படின்னா தர்பை, தர்பைகள்லாம் இருக்கு. சக்ஷுஷி ஹிருதம் அப்படின்னா அது கண்கள், கண்களில் என்ன இருக்குன்னு பார்த்தா நெய், நெய் இருக்கு. சதுர் ஹோதாரக, சதுர் ஹோதாரக அங்கிரவுன்னு அது பிரிக்கணும். சதுர் ஹோதாரோங்கிரவுன்னு வார்த்தை இருக்கும் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா. சதுர் ஹோதாரக அங்கிரவ் அப்படின்னு நம்ம அதை பிரிக்கணும். சதுர் ஹோதாரகனா யாகம் செய்து வைக்கிறதுக்கு 4 ரிக்வித்துகள், அவர்கள்தான் மந்திரத்தை எல்லாம் சொல்வார்கள். 4 ரிக்வித்துகள் யாகங்களை செய்வார்கள். அவாதான் இந்த யாக மந்திரங்களை எல்லாம் செய்வார்கள். அவள்லாம் எங்க இருக்கா அப்படின்னா அங்கிரவ், உன்னோட திருவடியில இருக்கா. அந்த 4 உன்னுடைய திருவடியில இருக்கா. ஸ்ருகபி வதனே, வதனேனா முகம். ஸ்ருகபி அப்படின்னா சிறுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஹவிசை ஹோமத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு கரண்டி. ஹவிஸ்னாக்க அதுக்குள்ள போடக்கூடிய, அந்த ஹோமத்தில் போடக்கூடிய நெய் மாதிரி சாதம் என்னென்னத்த அந்த ஹோமத்துக்குள்ள போடுறோமோ அது எல்லாத்துக்கும் ஹவிஸ் அப்படின்னே பேரு. அந்த ஹவிஸை எடுத்து போடுறதுக்கு ஒரு கரண்டி வேணும் இல்லையா, அந்த கரண்டிக்கு ஸ்ருக்கு அப்படின்னு பேரு. அப்புறம் சக உதர இடா, உதரம்னா சோதர இடா, சக உதர இடா அப்படின்னு அதை பிரிக்கணும். அது என்ன உதரம்னாக்க வயறு, அது என்ன இருக்கும்னா வயற்றில், இடா அப்படின்னு சொல்லக்கூடிய யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம், அதுவும் யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் சோதர இடா. கிரகா ஜிஹ்வாயாந்தே, ஜிஹ்வான்னா நாக்கு, நாக்குல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா கிரகா, கிரகா அப்படிங்கிற ஒரு மரப்பாத்திரம் அப்படிங்கிறார். கிரகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரப்பாத்திரம், அதுவும் யாகத்திற்கு பயன்படுத்தக்கூடியது, அதுவும் நாக்கில் இருக்கிறது. பரபுருஷா, பரமபுருஷனே குருவாயிரப்பான்னு நடுவுல கூப்பிட்டார். வெறும்னு இதையே சொல்லிட்டு இருந்தோன்னே அவர் குருவாயிரப்பனை ஒரு தடவை வாயை விட்டு கூப்பிடலையே, 2 லைன் ஆயிடுத்தேன்னு தோணி எடுத்து போல் இருக்கு. 3வது லைன்ல பரபுருஷனே குருவாயிரப்பான் ஒரு வார்த்தைய கூட கொடுத்துட்டு கர்ணேன, கர்ணேன பரபுருஷ பரபுருஷ கர்ணேச்ச சமசா, பரபுருஷ பரமபுருஷனே குருவாயிரப்பா கர்ணேச்ச சமசா, காதுல பார்த்தா சமசா அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்திரம், காதுல பார்த்தா சமசா அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்திரங்கள். விபோ, எங்கும் நிறைந்திருப்பவனே குருவாயிரப்பா. சோமோ வீரியம், சோமோ வீரியம் அப்படின்னா சோமரசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோமரசம்னா ஒரு வேற மாதிரியான அர்த்தத்தை நாம எடுத்துருவோம். அது இல்லையா, அது என்னன்னு பாகவதத்துல அதை பத்தி கிளியரா சொல்றா. சோமங்கிறது ஒரு செடி, அந்த செடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஜூஸ், அந்த ஜூஸ் யாகத்துல பகவானுக்கு அர்ப்பணித்தல். அது வராக பெருமானின் வீரியமாக இருக்கு, அது வராக பெருமானின் வீரியமாக இருக்கிறது. யாகத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய சோமரசமாகப்பட்டது வராக பெருமானின் வீரியமாக இருக்கிறது. குருவாயிரப்பா வரங்களை வரதா, வரங்களை கொடுப்பவனே குருவாயிரப்பா
கலதேஷ உன்னுடைய கழுத்தில் உபசதக உன்னுடைய கழுத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா உபவேள்விகள் எல்லாம் உன்னுடைய கழுத்தில் இருக்கு. யாகங்களின் கருவிகளே உன்னுடைய திருமேனியாவே தெரியுது குருவாயூரப்பா. அதனாலதான் நீ எண்யவராக மூர்த்தியா இருக்கேன்னு சொல்லிட்டு பட்டத்திரி இந்த 9வது ஸ்லோகத்துல அவருடைய சரீரம் முழுவதும் வேள்வியாக யஞ புருஷனாக அவர் எப்படி இருக்காருங்கிறத காட்டுறது. வேதத்தின் சந்தசாக அவருடைய தோலும், ரோமமாக தர்பையும், கண்கள்ல பார்த்தா நெய்யும், ரித்விக் 4 ரித்விக்குகளாக அவருடைய பாதமும், முகத்தில் ஸ்ரிக் என்று சொல்லக்கூடிய ஹவிஸை போடக்கூடிய கரண்டியும், உதரத்தில் அதாவது வயிற்றில் இடா என்ற ஹோமத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரமும், நாக்குல கிரகா என்ற ஹோமத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரமும், காதுல பாத்தீங்கன்னா சமசா என்ற பாத்திரமும், சோம வீரியமாக சோம ரசமாக அவருடைய பெருமாளின் வீரியமும் இருக்கிறது. அதோட இல்லாம அவருடைய கழுத்தில் உபவேள்விகள் அத்தனையும் நிறைந்து யஞவராக ரூபியாக அவர் காட்சியளிக்கிறார். அப்படி காட்சி அளிக்கக்கூடிய குருவாயூரப்பனே உனக்கு நமஸ்காரம்னுட்டார் அந்த 9வது ஸ்லோகத்தில். 10வது ஸ்லோகம் நிறைவு ஸ்லோகம். முனீந்திரைரித்யதிஸ்தவனமுகரைர்மோதிதமனாஹ மகீயஸ்யா மூர்த்யா விமலதர கீர்த்யா ச விலசன் ஸ்வதிஷ்ண்யம் சம்பிராப்தः சுகரசவிஹரி மதுரிபோ நிருந்த்யாரோகம் மே சகலமபி வாதாலயபதே. முனீந்திரை ஸ்தவன முகரை அப்படின்னா துதி செய்தவர்கள். துதி செய்தவா யார்? இவ்வளவு நாளி பாட்டுக்கள்லாம் பாடி துதி சோஸ்திரங்கள்லாம் சொல்லி துதி செய்தவர்கள் முனீந்திரை முனிவர்களால். மோதித்தமனாக அவர்கள்லாம் சொன்ன சோஸ்திரத்தால் முனிவர்கள் எல்லாம் சொல்லி துதி பாடினோடனே பகவானுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. மோதித்தமனாக மகிழ்ந்த அந்த மனம், திருப்தி அடைந்த நீ மகீயஸ்யா மூர்த்தியா இந்த மிகப்பெரிய பெருமை வாய்ந்த ரூபத்துடன், விமல தர விமலம் மலம்னா அழுக்கு, விமலம்னா தூய்மை, விமல தர மிகவும் தூய்மையான, கீர்த்தி மிகுந்த புகழோடு, விலசம் ஒளி வீசிண்டு இருக்க குருவாயூரப்பான்ற இப்படி யஞ வராக மூர்த்தியாக காட்சியளித்த அந்த வராக பெருமானை முனிவர்கள் எல்லாம் துதி பாடி கொண்டிருக்க, அதில் மனமகிழ்ந்த நீ அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ரொம்ப மிகப்பெரிய ரூபமாக இருக்க, மிகப்பெரிய பெருமை வாய்ந்தவனா இருக்க, மிகவும் தூய்மையானவனா இருக்க, மிகவும் ஒளி வீசிண்டு மிகவும் புகழோட இருக்க குருவாயூரப்பா. ஸ்வதிஷ்ண்யம் அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பிடமான ஸ்வதிஷ்ண்யம் உன்னுடைய இருப்பிடமான வைகுண்டத்தை சம்பிராப்த அதை அடைந்தாய். உன்னுடைய வைகுண்டத்தை சம்பிராப்த அடைந்து சுகரச அங்குள்ள உனக்கே உரித்தான இன்ப வெள்ளத்தில், சுகரச உனக்கே உரித்தான இன்ப வெள்ளத்தில் விகதி, இன்ப வெள்ளத்தில் விகாரி அதில் இன்ப வெள்ளத்தில் திளைச்சென்றிருந்த நீ இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப உன்னுடைய இருப்பிடமான அவள்லாம் ஸ்துதி பாடினத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு பெருமையோட நிர்மலமான மனசோட அங்க போன உன்னுடைய இருப்பிடமான வைகுண்டத்துக்கு போய் அங்க உன்னுடைய இன்ப வெள்ளத்துல நீ திளைச்சென்றிருக்க. மதுரிபோ மது என்ற அரக்கனை அழித்தவனே, வாதாலயபதே குருவாயூருக்கு அப்பனாக விளங்குபவனே குருவாயூரப்பா, மே சகலம் ரோகம் என்னுடைய சகலவிதமான ரோகத்தையும் வியாதியையும் நிருந்தியா நீ போக்கி அருள வேண்டும் அப்படின்னு சொல்றார். எப்படி பிரளய கடல்ல கஷ்டப்பட்டப்போ எப்படி போக்கணும்னு சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரளய கடல்ல கஷ்டப்பட்டப்போ எப்படி பூமாதேவியை நீ தூக்கிண்டு வந்து காப்பாத்தினியோ, பிரளய கடல்ல பூமாதேவி கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை காப்பாத்துறதுக்கு தானே நீ வராக அவதாரமாவே வந்த குருவாயூரப்பா, எப்படி நீ அவளை காப்பாத்தினியோ அதே மாதிரி நான் இங்க பிறவி பெருங்கடல்ல தவிச்சுட்டு இருக்கேன், பிறவி பிணியில தவிச்சுட்டு இருக்கேன், இந்த வாத ரோகத்துல தவிக்கிறேனே நீயோ வாதாலயபதி குருவாயூரப்பா நீ என்னையும் காப்பாத்துன்னு சொல்லி முடிக்கிறார். அப்பேற்பட்ட குருவாயூரப்பனின் நாமம் பிரார்த்தித்து அந்த வராக அவதாரம் எடுத்து அந்த வராக ரூபியான அந்த பகவானை மனத்தில் தியானித்து இன்னைக்கு கிளாஸ நம்ம முடிச்சுக்கிறோம்.